7 நாள் மட்டுமே இதை சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க. ஆஸ்துமா நிரந்தரமாக சரியாகும். ஆஸ்துமா நிரந்தரமாக சரியாகணும் அப்படின்னா உணவும் ஒரு மருந்து தான். சில உணவு பழக்க வழக்கங்களை நம்ம கடைபிடிச்சாலே ஆஸ்துமாவை நிரந்தரமாக சரி செய்ய முடியும். இப்ப வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்குங்க. இப்ப இதுல ஒரு 5 கிராம்பு, நம்ம மசாலா பொருட்கள்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அதுதான் 5 கிராம்பு சேர்த்துக்குங்க. கிராம்பு அந்த வீசிங் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அந்த மூச்சு இறைக்கிறத வந்து சரி செய்யும். அந்த சளியை வந்து முழுமையாக கரைத்து வெளியேற்றும். அடுத்ததா ஒரு 8 மிளகு சேர்த்துக்கலாம். சாதாரணமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு தான். மிளகை பற்றி சொல்லவே வேணாம். ஆஸ்துமா இருக்கிறவங்க தங்களுடைய உணவில் மிளகு அதிகமாக சேர்த்துக்கணும். அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது அந்த மூச்சு இறைப்பு சரியாகும். அந்த சளி தொந்தரவு இருக்காது. இரவில் ஆழ்ந்த நல்ல ஒரு உறக்கமும் வரும். அடுத்ததாக ஒரு 6 துளசி இலைகள் சேர்த்துக்கலாம். கருந்துளசி, வெண்துளசி, இதில் எது வேணாலும் நீங்கள் தாராளமாக பார்த்து பயன்படுத்திக்கலாம். கருந்துளசி பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து தோல் நீக்கிட்டு கழுவிட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணீரை நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த 1 கிளாஸ் தண்ணீர் வந்து 3/4 கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்போதான் அதனுடைய சாறுகள் எல்லாமே இந்த தண்ணியில நல்லா இறங்கும். இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த தண்ணீரை வடிகட்டிக்கலாம். இப்போ இது வந்து அந்த மிதமான சூட்டுக்கு அந்த தண்ணீர் வரணும். ரொம்ப சூடா இருக்கும் போது சாப்பிடக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா மிதமான சூட்ல இருக்கு, அதாவது ரொம்ப சூடா இருக்குல்ல. இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆஸ்துமா இருக்கிறவங்க தேன் வந்து அதிகமாக சாப்பிடணும். உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். இப்போ இதை பெரியவங்களா இருந்தீங்கன்னா இந்த 1 கிளாஸ் முழுவதுமே காலையில வெறும் வயிற்றுல குடிக்க ஆரம்பிக்கணும். இதே மாதிரி தொடர்ந்து 1 வாரம் சாப்பிடணும். இதுவே சின்ன பசங்களா இருந்தாங்க அப்படின்னா சின்ன கிளாஸ்ல, இந்த சைஸ்ல 1 கிளாஸ்ல தாராளமா குடிக்கலாம். பொதுவாகவே ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குளிர்காலம், மழை காலத்துலலாம் ரொம்பவே அந்த வீசிங் தொல்லை அதிகமாக இருக்கும். அவங்களால சரியான முறையில் வந்து மூச்சு வந்து விடவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த சளி தொந்தரவு வந்து அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகணும்னா காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து கண்டிப்பாக 1 கிளாஸ் அளவுக்கு குடிக்கணும். இதை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ரெகுலர் பழக்கமாகவே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி பசும்பால், முக்கியமாக பசும்பால் சாப்பிடவே கூடாது. பால் கலந்த உணவுகள், அதாவது பேக்கெட் பாலும் சாப்பிடக்கூடாது. சத்துமாவு கஞ்சி சாப்பிட்றீங்கன்னா அதில் பசும்பால் சேர்க்கக்கூடாது. தேங்காய் பால் அந்த மாதிரி சேர்த்து வேணா சாப்பிடலாம். அதே மாதிரி கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலிகை டீ சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு கற்பூரவள்ளி, கருந்துளசி இதெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு டீ, இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு டீ, இந்த மாதிரி வந்து டெய்லியுமே சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா, அதாவது பால் ஐட்டத்தை தவிர்த்துட்டு இந்த மாதிரி சாப்பிடும் போது ஆஸ்துமா தொந்தரவு உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே இருக்காது. காலை உணவுல பாத்தீங்கன்னா சிவப்பரிசி அவல் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான உணவுகள் வந்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அந்த மூச்சு இறைப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகிடும். அதுக்கப்புறமா மிட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு 11 மணி போல அந்த இடைவேளை டைம்ல வந்து என்ன பண்ணலாம்னா சிவப்பு வாழைப்பழம் சாப்பிடலாம். இல்ல தேங்காய் துருவல் வந்து வெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். மாதுளம் பழம், மாதுளை ஜூஸ் இது எல்லாமே சாப்பிடலாம். அடுத்து மதிய உணவுகளை வந்து தூதுவளை ரசம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலிகை சம்பந்தமான ரசம் வந்து உணவுல வந்து அதிகமா இருக்கிறது நல்லது. அதாவது சாதம், பருப்பு, குழம்பு எது இருந்தாலும் சரி, கூடவே வந்து ஏதாவது ஒரு ரசம், அந்த ரசம் வந்து மிளகு சேர்ந்ததாக இருக்கலாம், இல்ல தூதுவளை, கற்பூரவள்ளி அந்த மாதிரி ஏதாவது கலந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி இந்த டீயை மாலை நேரத்திலையும் குடிக்கலாம். இஞ்சிக்கு பதிலாக சுக்கு சேர்த்து குடிங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இரவு உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்லி, இடியாப்பம், தோசை, சம்பா கோதுமை உப்புமா, சிறுதானிய கஞ்சி இந்த மாதிரி சாப்பிடலாம். அதே மாதிரி வந்து 8:30 மணிக்குள்ள சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சில பேர் 10 மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு உடனே போய் படுப்பாங்க. அந்த மாதிரிலாம் படுக்கிறது ரொம்பவே கெட்டது. அது வந்து வீசிங்க இன்னும் மேற்கொண்டு அதிகரிக்க செய்யும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஆஸ்துமாவில இருந்து நிரந்தரமா விடுதலை பெற முடியும். இந்த டீயை நீங்க ரெகுலராகவே குடிக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே ஏற்படுத்தாது. இது வந்து ஒரு உணவு முறை தான். இது நீங்க 7 நாள் குடிக்கும் போதே நல்ல ஒரு நிரந்தர பலன் தெரியும். உணவு முறையும் தாராளமா பின்பற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் notification symbol press பண்ணுங்க. Thank you.